10 minutes wait, sir. I'm on the way, sir. மஜாப்பா மஜாப்பா இதா 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 ஏய் ரெடிடா வாடா பாத்தி கம்மி ஓகே
சென்னையில் செல்போனில் பப்ஜி கேம் விளையாடுவதை தாய் கண்டித்ததால் கல்லூரி மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தவறு யார் மீது? பப்ஜி கேம் இளைஞர்களின் முக்கிய பொழுதுபோக்கு. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையைச் சேர்ந்த மூத்த மகள் 18 வயதான வித்யாஸ்ரீ. இவர் திருவொற்றியூர் அரசு கலைக்கல்லூரியில் BA 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். வித்யாஸ்ரீ படிப்பில் கவனம் செலுத்தாமல் செல்போனில் அடிக்கடி பப்ஜி கேம் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். இதுகுறித்து அவரது தாய் தேவி அடிக்கடி கண்டித்துள்ளார். வியாழக்கிழமை கல்லூரிக்கு செல்ல தயாராகாமல் காலையிலேயே செல்போனில் பப்ஜி கேம் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார் வித்யாஸ்ரீ. இதையடுத்து கடைக்கு சென்று வருவதாகவும் அதற்குள் கல்லூரிக்கு புறப்பட தயாராக இருக்க வேண்டும் எனவும் கூறிவிட்டு வெளியே சென்றுள்ளார் தேவி. வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உள்பக்கமாக தாழிடப்பட்டிருந்துள்ளது. நீண்ட நேரம் தட்டியும் வித்யாஸ்ரீ கதவை திறக்காததால் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளார். அப்போது தூக்கில் தொங்கிய நிலையில் வித்யாஸ்ரீ இருந்துள்ளார். ஒருவரை அடிமைப்படுத்தி அதன் அடையாளத்தையே இழக்க வைக்கும் தொழில்நுட்ப உளவியல் விளையாட்டுகளான டிஜிட்டல் போதைப் பொருட்களில் இருந்து இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய முதற்கடமை பெற்றோருக்குத்தான் உள்ளது. ஐயோ, இந்த பாயா போன கேமுக்கு அடிமையாகி பிள்ளைங்க எல்லாம் சாகுறாங்களே. நல்ல வேலை நம்ம பையனுக்கு நம்ம ஃபோன் வாங்கி தரல. அந்த காலத்தில் நாங்கள்லாம் கபடி, பச்சை குதிரை, கோட்டி புள்ளி இதுமாரி ஆட்டெல்லாம் விளாட்னோம். எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரல. ஆனால் இந்த காலத்து பசங்க நானா கையில் செல்லுன்னு ஒன்றை வச்சுக்கின்னு அதை பார்த்து அதுக்கே அடிமையாகி உயிரை இயக்கிற அளவுக்கு ஆகுறாங்க. செல்லு பயன்படுத்த வேண்டியது தான், அதுக்காக உயிர் போகிற அளவுக்கு பயன்படுத்துகிறாங்களே. ராமலிங்கய்யா, நான் போயிட்டு வரேன்யா. இதையெல்லாம் எப்போ திருந்தி நாடு எப்போ முன்னேறாது? நாம் போய் நம்ம வேலையை பார்ப்போம். அன்பே, ஆளுங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். போய் சாப்பாடு எடுத்துட்டு வாயா. சரிப்பா, வாடா போலாம். ஓரமாரெல்லாம் நல்லா பார்த்து கொத்துங்கப்பா. சரிங்க கவுண்டரே. மணப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. ஆத்தூரு கிச்சடி சம்பா, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு, நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு. நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு. கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு, கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லா நாற்றுலாம் சேர்த்து வைக்காம கிள்ளி பிடிச்சி நடுங்கம்மா. பணம் வட்டிக்கு வாங்கி நடுது. அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு. ஏத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. பா, நடுவில் நட்டாச்சு செல் வாங்கி தருவா? சரிடா செல்லா. சரி வாங்கடா போலாம். நடவுலாம் நல்லா தாங்குது, விளைஞ்சா பரவாயில்ல. என்ன குப்பா, நடுவில் நல்லா நட்டாச்சா?
ஏதோ நட்டு இருக்கேன்பா. அன்பு நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். என்னப்பா பையன் என்ன படிக்கிறான்? 10வது பரிசு எழுதியிருக்கான்பா. பையன் வளரவே இல்லை, 10வது படிக்கிறான்ற. அதுக்காக நான் ஊரியா உரமாக போட்டு வளர்க்க முடியும்? அவனுக்கு வளர்ச்சி இல்லைப்பா. பையன் 10வது பரிசு எழுதியிருக்கான். கடவுள் புண்ணியத்தில் பாஸ் ஆகிட்டானா பரவாயில்ல. சரி நான் வரேன்பா. பா கதை தரங்க உள்ள போனோம். என்ன பையா, பரிசெல்லாம் எப்படி எழுதிக்கிற? நல்லபடியா ஏட்டோம்பா. பாஸ் ஆனா சந்தோஷமா இருக்கும்பா. நீ பாஸ் ஆகிட்டுனா அப்பா உனக்கு சைக்கிளு, ட்ரெஸ்ஸு, நீ ஆசைப்பட்டதெல்லாம் அப்பா உனக்கு நான் வாங்கி தரேன்பா. சரிப்பா, எனக்கு தூக்கம் வருதுப்பா, தூங்க போறேன். கடன் வாங்கி நெல் நட்டுக்குது. கடங்காரன் இப்போ வீட்டு வாசலில் வந்து நிற்பான்னு தரல. இப்போ வேறு சைக்கிளு, ட்ரெஸ்ஸுன்னு கேட்டுனுக்கிறான். இது எல்லாம் எப்படி தான் ஈடு கட்டுறதுன்னு தெரில. எல்லாம் பயிர் நல்லா விளைஞ்சாதான். எல்லாம் அவங்க கையில் தான் இது. வெடி வச்சாதான் கை நீக்கி கரெக்டாக இருக்கும் பொழுது. கொக்கு தொல்லை தாங்கலை. பயிரெலாம் ஒரே அன்னி பூச்சியாக பிடிக்குது. முதல்ல நாளைக்கு போய் மருந்து வாங்கி எந்த அடிக்கிற வேலையை பார்க்கணும். கடவுளே, இந்த கொக்கு தொல்லை வேற தாங்க முடியல. பயிரெலாம் மெரிச்சு நாசம் பண்ணுது. இதுக்கு முதல்ல ஒரு வழி பண்ணணும். காலையிலே கை நீக்கி வந்துட்டோம். பையன் வேற சாப்பிட்டானான்னு தெரில. போய் அவனை பார்க்கணும். பயிரெலாம் நல்லா விளைஞ்சிடுச்சு. நல்ல ரேட்டு போயிடுச்சுன்னா பையனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துடலாம். நெல் பதிராக இருக்கும் பழுகுது. என்ன ரேட்டு போடுவான்னு தெரில. சரி பார்க்கும், ஆண்டவன்கிட்ட வை. டேய் அன்பு, உங்க அப்பா யாரோ 4 பேர் போட்டு அடிக்கிறாங்கடா. யார் அது? ஐயோ அடிக்காதீங்க, 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 ஐயோ அடிக்காதீங்க. டேய் ஏமாடா செருப்பு தட்டா. டேய் நீ ஏன்டா இங்கே வந்த? ஐயா விட்டுருங்கய்யா, தெரியாமல் பண்ணிட்டேன்யா, விட்டுருங்கய்யா, விட்டுருங்கய்யா. ஐயா விட்டுருங்கய்யா, விட்டுருங்கய்யா. சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டேன்யா. நான் எப்படியாச்சும் கடன் அடிச்சிட்றேன்யா. விட்டுறியா, விட்டுறியா. அப்பா கடை வாங்கினியா? ஆமாம்பா, நீ பரிசு எழுதி போயிட்ட பிறகு பயிர் வைக்க காசு இல்லைன்னு அரசையா கிட்ட கடன் வாங்கினம்பா. தம்பி, அரசையா எங்கப்பா இருக்காரு? அவர் சின்ன வீட்டில் இருக்கிறாருங்க. எப்படா நம்ம சேவலு? ஐயோ, என்ன நினப்பில் இருக்காரோ? பணம் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியலையே. என்னடா கோப்பா, நான் அந்த பக்கம் வந்துக்கிறா. பயிர் வைக்க 10,000 ரூபாய் வேணும்யா. இந்தடா அந்த சேவலை எத்துமா அப்படி போய் விட்டோடா. அசல் எப்படா தருவா? 2-3 மாதத்தில் திருப்பி கொடுத்துட்றேன்யா. தரலாம், என்னை பற்றி தெரியல உனக்கு. உன்னை எங்கே பார்க்கணும் அந்த இடத்துல வந்து வச்சு அடிப்புண்டா. ஃபோன் பண்ணி சொல்கிறேன், வீட்டில் போய் பணம் வாங்கிக்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி போயிட்டு வா.
ஹலோ, நான் தாண்டி பேசுகிறேன். குப்பம் வீட்டுக்கு வரும், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தேன். சரி வை. அவனை போய் என்னன்னு பாருங்கடா. பணம் தர இல்லைனா பாடுறா, இல்லைனா அவனை போட்டு அடிச்சு நொறுக்குங்கடா. இன்னும் 2 நாளில் திரும்பி வருவேன். என் பணம் வரலனா நீ இருக்க மாட்டேன். அப்படிலாம் பண்ணிடாதீங்கய்யா. செருப்பால் அடிக்கிற செருப்பால் உன்னை பார்த்துக்கண்டா. போடா போடா உன்னை பார்த்துக்கிறேன். இது வரைக்கும் 10 கொலை பண்ணியிருக்கேன். 11ஆவது உன்னை கொலை பண்ண வச்சிடாத என்ன. எதுக்குடா என்ன தூக்கினாங்க? நீ என்ன பண்ணணும் உனக்கு தெரியாதாடா? உன் வயசு தகுந்த விளையாட செஞ்சா ஊர் பெருமைன்னு தெரியாம என்ன செருப்பால் அடிக்கிறா? உன்னை இப்படியே விட்டா வேலைக்கு ஆவாரா? போடுறான் அவனா. ஐயா மண்டல ரத்த கையில ரத்த. நான் அடிக்காதீங்கண்ணா, தெரியாம பண்ணிட்டு நான் அடிக்காதீங்கண்ணா. இந்தரா அடிங்கடா அவனை. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கடா டேய். அண்ணா செத்துட்டாண்ணா. அண்ணே புதைச்சிடல அண்ணே. அண்ணே புதைச்சா மாட்டிக்கோண்ணே. சரி எரிச்சலாம்டா. என்ன கணக்குதான் பாருங்க எரிக்கிட்டு. ஏன்னா பெருகிற பொருள் மாரி எனக்கு தான் பாரு. எடுத்து வாங்க போய். அவனை தூக்குடா, அப்படி போய் எரிச்சிட்டு வரலாம். இந்தாடா வத்தி இப்படியா அவனை கொளுத்துங்கடா. போடா அவன் தொல்லையோட ஊஞ்சிடா. வாடா போலாம். ஐயோ இவனை வேற காணாமே, எங்கே போனான்னு தெரியலையே. போய் அவங்க சார்கிட்ட கேட்டு பார்க்கும். டேய் எங்கடா அன்பு? சரி வாடா போய் சார்கிட்ட கேட்போம். சார் அன்பை பார்த்தீங்களா சார்? உங்ககிட்ட தான் 10வது படித்தான் என் பையன் அன்பு. பையனை நான் பார்க்கலிங்களே. நான் வேணா வேறு இடத்துல தேடி பார்க்குறேன். நீங்கள் வேணால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்கள். நானும் பசங்களை சொல்லி வேறு என்ன தேட சொல்கிறேன். சரிங்க சார், நான் போய் பார்க்குறேன்.
தம்பி என் பையனை பார்த்தியாப்பா? நான் பார்க்கலப்பா. சரி வா போகலாம், போய் என்ன தேடுவோம், வா வா. அண்ணா என் பையன் அந்த பக்கம் வந்தானாண்ணா? இல்லைப்பா, நான் பார்க்கல. சரி நீ வீட்டுக்கு போ, நான் போய் தேடி பார்க்குறேன். அப்பனே பிள்ளையாருப்பா, காலையிலேருந்து என் பையனை காணோம். எங்கே இருந்தாலும் நீ தான்ப்பா கண்டுபிடிச்சி கொடுக்கணும். எங்கே போனான்னு தெரியலையே, காலையிலேருந்து தேடி தேடி எங்கேயும் கிடைக்கலையே. சரி தண்ணியாவது கொஞ்சம் குடிப்போம். தண்ணி கூட வர மாட்டேங்குது நம்ம நேரம். சே அன்பு, நீ எங்கடா இருக்க? தனியாக ஒரு நாள் கூட தனியாக இருக்க மாட்டானே. நீ எங்கே இருந்தாலும் வீடு நிலத்தை விற்றாவது உன்னை கண்டுபிடிப்பேன்டா. நீ இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியல, உன்னை கண்டுபிடிச்சே தீருவேன்டா. அன்பப்பா, அன்பப்பா, என்னடா அன்பு நம்மளை விட்டு போயிட்டான்ப்பா. அன்பு, அப்பாவை தனியாக விட்டு போயிட்டேடா. அப்பா என்னடா பண்ணுவேன்? ஐயோ என்னடா பண்ணுவேன்? ஐயோ அன்பு, என்னை விட்டு போயிட்டியாடா. இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே, நீ ஊருக்குள்ளே உன் நண்பர்களை பிரிந்து சென்றாய், நீயும் மண்ணுக்குள்ளே. வாழ்ந்த கதை மறைவதில்லை, நண்பர்கள் மனதினிலே. நீ ஆண்ட கதை அழிவதில்லை. உனக்கு எப்படிடா தெரியும்? யார் என்னடா பண்ணது? நான் அரசு விட்டு பக்கம் போனேன். அவன் 2 பேரும் பேசி நின்றதை நான் கேட்டேன். அன்பு சேர்த்துட்டானு. அந்த அரசு தானே வெட்டினா? நீ வீட்டுக்கு போடா. அந்த கண்டார ஒழிமாவன நான் வெட்டாத விட மாட்டேன்டா. டா பணம் பணம் பணம். செல்வாக்கு மிகுந்தோனை மதிக்கின்ற இவ்வுலகம் ஏழை மனிதன் வயிற்றில் மிதிக்கின்றது. என்னடா இந்த உலகம்? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நெல்லை உருவாக்க விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதேதோ நாட்டிலேருந்து வர கூல்ட்ரிங்க்ஸ், பிஸ்கெட், சாக்லேட்னு நிறையா தயாரிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அவங்களே விலையை நிர்ணயிக்கிறாங்க. ஆனால் விவசாயிகளை மட்டும் அவங்க தயாரிக்கிற பொருட்களுக்கு விலையை நிர்ணயிக்க முடியல. அதனால தான் முடிந்த வரையும் சாப்பிடுகின்ற உணவை சிந்தாமல் சாப்பிடுங்க.